எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இவ்வளோ நாளாக வந்துட்டு ஏன் வீடியோஸ் போடல நீங்கள் கேட்பீங்க. நான் வீடியோஸ் போட வந்துட்டு எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ட்ராக் ஆகிறதால எனக்கும் வந்துட்டு வின் பிரேக்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு புது அனிமே தான் கொண்டு வந்திருக்கேன், சாக்கமோட்டோ டேஸ். இந்த அனிமையோட சீசன் 2 வந்துட்டு ஜூலைல வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் சீசன் 1 கூட கவர் பண்ணிடலான்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்லி இது வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், காப்பிரைட் இல்லாத. எபிசோட் 1 வந்துட்டு பார்க்கலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்மேனோட கதை தான் காட்டுறாங்க. ஹிட்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை வந்துட்டு ஜனங்களை கொல்லுறது. இதுல ஒரு ஹிட்மேன் பேர் தான் டாரோ சாக்கமோட்டோ. இவர் வந்துட்டு ஒரு லெஜெண்டரி ஹிட்மேன். நிறைய ஆளுங்க வந்துட்டு சாக்கமோட்டோவை அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா செம்மையா ஃபைட் பண்ணி அவங்கள எல்லாரையும் வந்துட்டு டிஃபீட் பண்றாரு. ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடி பசங்களும் வந்துட்டு இவர் பார்த்தாலே மெரலு போவாங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்றாரு. இதால இருந்து அவரோட ஹிட்மேன் வேலையை வந்துட்டு விட்டுடுறாரு. இந்த பொண்ணையும் வந்துட்டு கல்யாணம் பண்றாரு. பிளஸ் இவருக்கு வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு பொறுக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு செம்ம தடியாயிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு குட்டி கடையை வந்துட்டு நட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் வந்துட்டு சாக்கமோட்டோவை தேடிட்டு வந்துட்டு இருக்கா. சாக்கமோட்டோட கடையில வந்துட்டு ஒரு குட்டி பையன் வந்துட்டு இருக்கா. சடனா பாத்தீங்கன்னா அந்த பையனோட இங்க் பாட்டில் வந்துட்டு விழுந்துதா அவனோட பேக்ல இருந்து. அந்த இங்க் ஸ்டெயின் வந்துட்டு ஒரு ஆளோட ஒயிட் பேண்ட்ல போயிட்டு விழுந்துடுது. இத பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப கோவருது. அந்த பையனை வந்துட்டு அடிக்க போகும்போது அங்க சாக்கமோட்டோ வந்துடுறா. சாக்கமோட்டோ என்ன பண்றாருன்னா அவர் கையில இருந்து ஒரு பென்சில் எடுத்துட்டு அந்த ஆளோட கழுத்துல வந்துட்டு குத்தி கொலை பண்றா. ஆனா இதெல்லாம் வந்துட்டு நிஜமாலே நடக்கிறது இல்ல, அவரோட மைண்ட்ல தான் வந்துட்டு இதெல்லாம் பண்றாரு. ஒரு பையன் வந்துட்டு சாக்கமோட்டோவை தேடிட்டு வந்துட்டு இருப்பான்னு சொன்னல, வெளியே வந்துட்டு நின்றுருக்கா. அவனுக்கு வந்துட்டு சாக்கமோட்டோ இதெல்லாம் பண்ணுறது வந்துட்டு அவன் மைண்ட்ல தெரியுது. இந்த பையன் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்மேன் தான். இவனோட பேர் வந்துட்டு ஷின். இவனை வந்துட்டு நிறைய பேர் சைக்கிக்னு கூட கூடுவாங்க. ஏன்னா இவன் வந்துட்டு ஜனங்களோட மைண்டை வந்துட்டு படிக்குவா. அவன் உள்ள வந்துட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோக்கு வந்துட்டு தெரிஞ்சுது. சாக்கமோட்டோ வந்துட்டு மைண்ட்ல இப்ப நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஷின் பையனை வந்துட்டு அடிக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஷின்னுக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவன் தான் வந்துட்டு ஜனங்களோட மைண்ட் படிப்பால. கொஞ்சம் வந்துட்டு பையன் பயந்துடுறா. ஹாய், நான் தான் ஷின். உங்க கீழே வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியே போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஷின் என்ன சொல்றானா, நீங்க வந்துட்டு இப்போ ஒரு குட்டி கடையை தான் நத்திட்டு இருக்கீங்க நிஜமாலே. ஷின்னுக்கு வந்துட்டு சாக்கமோட்டோ பழைய மாதிரி அவனோட ஓல்ட் ஹிட்மேன் லைஃப் வந்துட்டு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா சாக்கமோட்டோ என்ன சொல்றானா, அந்த ஹிட்மேன் காலெல்லாம் வந்துட்டு எனக்கு முடிஞ்சிச்சு. ஷின் வந்துட்டு இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரா, நீங்க வந்துட்டு ஒரு லெஜெண்டரி ஹிட்மேன். இந்த உலகத்திலே வந்துட்டு எல்லா கேங்ஸ்டர் எல்லா ரவுடி பசங்க வந்துட்டு உங்களை பார்த்தா மெரலு போவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படி விட்டுட்டு போறீங்க? இதுக்கு சாக்கமோட்டோ ஏதோ சொல்லாத நூடுல்ஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஷின் வந்துட்டு ஜோக் பண்றா, சாக்கமோட்டோ நீங்க வந்துட்டு ரொம்ப தடியாயிட்டு இருக்கீங்க, உங்களை வந்துட்டு இப்போ பார்த்தா ரெக்கக்னைஸே பண்ண முடியல. ஷின் வந்துட்டு சிகரெட் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோ கண்ணு மூடி கண் திறக்கிறதுக்குள்ளயோ அந்த சிகரெட்டை வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிடுறாரு. எப்பா அங்க வந்துட்டு நோ ஸ்மோக்கிங் போர்ட் போட்டிருக்க பாரு. சாக்கமோட்டோ வந்துட்டு ஆக்சுவலா ஏதோ பேசுறது இல்ல, அவர் மைண்ட்லயே வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுவாரு. ஷின்னுக்கும் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சிருக்கோம். அவனும் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பான் மைண்ட்லயே. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு ஷின்னுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. எப்படி சாக்கமோட்டோ இவ்வளவு தடியாயிட்டு இருக்க கூட இவ்வளவு ஸ்பீட் இருக்கு இவர்கிட்ட, இவரு கண்டிப்பா ஒரு டெரரான ஆளுதா. ஷின்ன வந்துட்டு நினைச்சா கொலை கூட பண்ணலாம் இவரு. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி மேன் வந்துட்டு வராங்க. சாக்கமோட்டோக்கு ஒரு பேக்கேஜ் எடுத்துன்னு வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறா. ஷின் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கானா, யாருக்கும் தெரியாது சாக்கமோட்டோ வந்துட்டு இந்த ஹிட்மேன் வேலை இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு. ஆனா இந்த ஆளுக்கு வந்துட்டு ஒரு மரம் கட் பண்ற வேலை தான் வந்துட்டு சாக்கமோட்டோ கொடுக்குறாரு. சாக்கமோட்டோ கூட பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாரு. இந்த மாதிரி டவுன் சுத்தி வந்துட்டு சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்துட்டு பண்ணி தருவாரு எல்லாருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆள் வைக்கும் சாக்கமோட்டோவை ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஒரு லெஜெண்டரி ஹிட்மேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஷின் ரொம்ப கவலைப்படுறா. ரொம்ப கோவருது அவனுக்கு ஆக்சுவலா. இதெல்லாம் பார்த்துட்டு சாக்கமோட்டோ மேல இருந்த ரெஸ்பெக்ட் கூட போயிடுச்சு. கார்ல வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா. சாக்கமோட்டோ வந்துட்டு 5 வருஷம் ஆயிட்டு பிறகு பார்த்துட்டு இருக்க. இப்ப கூட அவருக்கு நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளவு தடி ஆயிட்டு பிறகு கூட அவருக்கு அந்த ஆரா விட்டு போல, அவர் கூட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்பதான் ஷின்னுக்கு வந்துட்டு அவனோட பாஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த பாஸ் வந்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, சாக்கமோட்டோ வந்துட்டு ஒத்துக்கினானா இந்த கேங் வந்துட்டு திருப்பி வர்றதுக்கு. அதுக்கு வந்துட்டு ஷின் சொல்றா இல்ல. அதுக்கு இந்த பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவனால ஒத்துக்க முடியலனா ஃபர்ஸ்ட் அவனை வந்துட்டு கொலை பண்ணு, அப்படின்னு உன்னால கொலை பண்ண முடியலனா எங்க கேங்ல இருந்து யாருன்னா அம்பரா அவனை கொலை பண்ணுறதுக்கு. ஷின்னுக்கு வந்துட்டு இதை கேட்டு ரொம்ப கோவாகுது. அவனுக்கு நிஜமாலுமே வந்துட்டு சாக்கமோட்டோவை கொலை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவன் வந்துட்டு சாக்கமோட்டோட பெரிய ஃபேன். ஆனா கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும் இந்த வேலையை. யாரோ கையில வந்துட்டு சாவறதுக்கு பதிலா என் கையில வந்துட்டு நான் கொலை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் காலையில என்ன பண்றானா ஷின்னு சாக்கமோட்டோட கடைக்கு போறான். போகும்போதே வந்துட்டு கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அதுல வந்துட்டு சைலன்சர் கூட அட்டாச் பண்ணிருக்கான். சாக்கமோட்டோ கிட்ட வந்து சொல்றான், நான் வந்துட்டு டவுன் விட்டு போலான்ங்கிற, அதுக்கு தான் வந்துட்டு குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பேசிட்டு இருக்க போய் பாத்தீங்கன்னா ஷின் வந்துட்டு ஷூட் பண்றா சாக்கமோட்டோவை. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அத வந்துட்டு வெளியே துப்புறாரு. அந்த புல்லட் பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் மேல தான் உழுது. அது வந்துட்டு அந்த புல்லட்டை வேற டைரக்ஷன்ல கொண்டு போகுது. அப்படியே கேஷுவலா சாக்கமோட்டோ வந்துட்டு ஷின் கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் தூக்கி போட்டு போயிடுறாரு. ஷின்னால வந்துட்டு சாக்கமோட்டோ என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு கூட ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் தான் வந்துட்டு மைண்ட் ரீட் பண்ணுவா. ஆனா சாக்கமோட்டோட மைண்ட் வந்துட்டு ரீட் பண்றதுக்கே அவனால ஆவறது இல்ல. சடனா சாக்கமோட்டோ வந்துட்டு பின்னாடில இருந்து ஷின்னை ஒதுக்கிறாரு. இதால இருந்து ஷின் கீழே விழுந்துறா. அப்புறம் நினைச்சிட்டு இருக்கா, நான் வந்துட்டு ஏன் இவரை ஃபைட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். ஏஞ்சி பார்த்தா ஷின் வந்துட்டு சாக்கமோட்டோட வீட்டுல தான் இருக்கா.
இந்த வீடு வந்துட்டு அந்த கடைக்கு மேல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோ எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷின்னுக்கு வந்துட்டு அப்ப கூட டவுட் பண்றா இந்த ஃபுட்ல வந்துட்டு எதனா பாய்சன் கலந்துட்டு இருக்காங்களான்னு. ஆனா பாய்சன் வந்துட்டு ஷின்னை எஃபெக்ட் பண்ணாது, அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குது இவனுக்கு. அவன் வந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிட அவனுக்கு வந்துட்டு பசியே தாங்க மாட்டேங்குது. சாப்பாடு வந்துட்டு சூப்பரா இருக்கு. மேபி சாக்கமோட்டோ கூட இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்குதா இந்த ஹிட்மேன் வேலையை வந்துட்டு விட்டுட்டு இருக்காரு போல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தோஷத்துக்காகத்தான் வந்துட்டு வாழ்றாரு. எதுவோ ஒரு ஹிட்மேன் வேலை பண்ணறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழறதே வந்துட்டு நல்ல விஷயத்தா. ஷின் வந்துட்டு அவனோட கேங்குக்கு போயிட்டு சொல்லும் போது இதெல்லாம் அவரோட பாஸ் வந்துட்டு சொல்றாரு, நீ வந்துட்டு நாத்துக்கு அவனை கொலை பண்ணல. அதுக்கு ஷின் என்ன சொல்றானா, சாக்கமோட்டோ வந்துட்டு விட்டுருங்க, அவரை வந்துட்டு கொலை பண்ணாதீங்க, அவர் வந்துட்டு அவரோட ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்காரு. ஆனா எல்லாரும் வந்துட்டு சிக்கிறாங்க. பாஸ் என்ன சொல்றாருன்னா, சாக்கமோட்டோ வந்துட்டு இந்த உலகத்தோட ரூலே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டா, சோ அவன் வந்துட்டு கண்டிப்பா சாகணும். இதுக்கு ஷின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பதிலா நான் சாவறேன், என்ன எடுத்துக்கோங்க. அவ்வளவு பெரிய ஃபேன் வந்துட்டு ஷின் சாக்கமோட்டோக்கு அவனோட உயிரே வந்துட்டு குடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கா. அதுக்கு இந்த பாஸ் வந்துட்டு ஓகேன்னு சொல்றாரு. ஆனா மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, உன்னெல்லாம் கொலை பண்ணி எனக்கு என்ன ப்ராஃபிட், அதெல்லாம் நான் பண்ண போறது இல்லைன்னு மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஷின்னுக்கு வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிது. இதால இருந்து அவன் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட ஒரு கன் இருக்கு, அத்தை வந்துட்டு பாஸ் மேல வைக்கிறான். இவங்க எல்லாரும் ஃபைட் கூட பண்றாங்க. சாக்கமோட்டோக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரிய வருது. இவரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கடை உள்ள ஒரு பட்டன் இருக்குது, அத்தை வந்துட்டு பிரஸ் பண்றாரு. நிறைய சாப்பாடு விஷயத்தா வரும்னு பார்த்தா நிறைய கன்னு தான் வந்துட்டு வருதுங்க. அங்கங்க வந்துட்டு வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்காரு இவரு, ஷோகேஸ் மாதிரி. அதுவோ அவரோட கடையிலேயே. அதுல இருந்து ஒரு டேசர் கன் எடுத்துட்டு போறாரு. ஃபைட்ல வந்துட்டு நிறைய பேர் ஷின்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் மைண்டையும் வந்துட்டு ரீட் பண்ணிட்டு ஷின்னு அப்பப்போ வந்துட்டு ஒழிஞ்சுக்கிறா. எல்லாரோட மைண்டை வந்துட்டு ரீட் பண்ணிட்டு ஷின் அப்பப்போ வந்துட்டு ஹைட் பண்ணிக்கிறா. அந்த பாஸ் என்ன சொல்றாருன்னா, ஷின் கிட்ட இருந்து எல்லாரும் தூரமாவே இருங்க, அவன் வந்துட்டு மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கான், அவனை சுத்தி வந்துட்டு நில்லுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஷின்னோட கன்ல பாத்தீங்கன்னா இப்ப புல்லட்ஸே இல்ல. பிளஸ் அவனை சுத்தி வந்துட்டு 3 ஆளுங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவனை வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சாக்கமோட்டோ அங்க வந்துடுறாரு. அப்புறம் எல்லாரையும் வந்துட்டு அவரோட டேசர் கன்ல வச்சு சுடுறாரு. ஷின்னும் அவனோட பாஸ் வந்துட்டு சாக்கமோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் வந்துட்டு சாக்கமோட்டோவை அட்டாக் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவரு 2 சாப்ஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுலயே வந்துட்டு எல்லாரையும் டிஃபீட் பண்றாரு. புல்லட்ஸை கூட பாத்தீங்கன்னா இந்த சாப்ஸ்டிக்ஸ்ல தான் வந்துட்டு கேட்ச் பண்றாரு. தடியா இருந்தாலும் ஆளுக்கு வந்துட்டு செம்ம ஸ்ட்ரென்த் பிளஸ் செம்ம ஸ்பீடு. பாஸ் வந்துட்டு என்ன ஆர்டர் பண்றாருன்னா, சாக்கமோட்டோவை எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஷூட் பண்ணுங்க. ஆனா சாக்கமோட்டோ வந்துட்டு எல்லா புல்லட்ஸும் வந்துட்டு டாஜ் பண்றாரு. அப்புறம் அவங்களோட கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்களே வந்துட்டு அச்சுன்னு இருக்கிறாரு, பாஸ் இன்க்ளூடிங். ஷின் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. இவரு இன்னும் கூட ஒரு லெஜெண்டரி ஹிட்மென்ட்டா. ஷின் வந்துட்டு கேட்கிற சாக்கமோட்டோ கிட்ட, எப்படி வந்துட்டு நான் இங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சு. சாக்கமோட்டோ என்ன சொல்றாருன்னா, ஷின் வந்துட்டு அவரோட கடலை கீழே விழுந்துட்டு பால மைக்க போட்டு அடி வாங்கிட்டு. அப்போ சாக்கமோட்டோ வந்துட்டு இந்த ஷின்னோட கன்ல ஒரு ட்ராக்கர் வச்சிருப்பாரு. ஷின் வந்துட்டு சொல்றா, நான் வந்துட்டு இந்த டவுன் விட்டே வெளியே போலான்னுக்கிற, என்ன வந்துட்டு மடிச்சிடுங்க. இதுக்கு சாக்கமோட்டோ ஷின் கிட்ட கடையோட யூனிஃபார்ம் வந்துட்டு தராரு. அப்புறம் வேலையோ வந்துட்டு போட்டு தராரு. அதாவது இவர் கடலை வந்துட்டு ஷின் வந்துட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு ஹவருக்கு 400 rupees தராராமா. இதுக்கு ஷின்னோ வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து சாக்கமோட்டோட கடையில வந்துட்டு வேலை பாக்குறான். ஷின் வந்துட்டு நோட்டீஸ் பண்றா, அவரோட சொந்த கடையிலே சாக்கமோட்டோ வந்துட்டு எல்லா ராமன் கப்ஸும் அவரே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவனோட மைண்ட் ரீடிங் எபிலிட்டிஸ் வச்சுன்னு ஷின் வந்துட்டு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அவங்க யோசிச்ச ப்ராடக்ட் வந்துட்டு கரெக்டா எத்தனை வந்து தரா. அதாவது அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே. பிளஸ் சாக்கமோட்டோட ஃபேமிலி கூட வந்துட்டு க்ளோஸ் ஆகுறா. அவங்க பசங்க கூட ஆடினு அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கப்பவே ஷின் நினைக்கிறா, இந்த மாதிரி வேலையே வந்துட்டு ஹிட்மேன் வேலையோட நல்லா தான் இருக்கு, அமைதியா இருக்கு. இந்த பசங்களாம் வந்துட்டு ஷின் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இதுக்கு முன்னாடி எந்த வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. அப்போ சாக்கமோட்டோ வந்துட்டு அவரோட மைண்ட்லயே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, அந்த பசங்களுக்கு எதனா தெரிய வந்துச்சுன்னா நான் வந்துட்டு உனக்கு கொண்டுடுவேன்னு. இது புரிஞ்சுக்குன்னு ஷின்னோ வந்துட்டு என்ன சொல்றானா, நான் வந்துட்டு முன்னாடி கிளீனிங் வேலை தான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். இதோட வந்துட்டு இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது சாக்கமோட்டோக்கோ ஷின்னுக்கோ ஃபியூச்சர்ல எதனா டேஞ்சர் இருக்கா இல்லையா, நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.